விலையேற பெற்றவர். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை தியானிப்போம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எடுத்துட்டீங்களா? பக்கம் 213 புதிய ஏற்பாட்டில். எல்லாரும் இந்த வசனத்தை கண்ணால் பாருங்க. இப்போ படித்த வசனத்தில் சுருக்கமாக சொல்ற பாருங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே, என்னது? ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் ஆண்டு கொண்டிச்சான். ஆண்டு கொண்டதுனா ராஜா மாதிரி அந்த பாவம் பாவம் ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஆண்டு கொண்டனா ராஜா மாதிரி அதிகாரம் சொல்றது. உன் வாழ்க்கையில் அந்த மரணம் ராஜா மாதிரி ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஐயா, என் வாழ்க்கையில மரணம் ராஜா மாதிரி ஆளுகை செய்து என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த ராஜாவுக்கு நான் அடிமையாகிறேன் அப்படின்றாலு என்ன பண்ணுமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அப்படியே ரிப்பீட் ஆகி, அப்படியே ரிப்பண்ட் ஆகி ஜீவனை அந்த மரணத்தையே நீ ஆளுகை செய்யலாமா? கையை தட்டு. அல்லேலூயா. ரெண்டு ஆளுகை இருக்குது. ஒரு ஆளுகை ஒருவனுடைய பேர் யாரு? ஆதாம் தான். அவன் மீறுதல் செய்ததுனால மரணம் ராஜா மாதிரி அந்த பிசாசு, மரணத்துக்கு அதிபதி பிசாசு, உலகத்தின் அதிபதி, அவன் ஆளுகை செய்யறானாம். அப்படிப்பட்ட நீ இயேசு கிறிஸ்து இவர் ஜீவாதிபதி, பிசாசு மரணத்துக்கு அதிபதி, இயேசு ஜீவாதிபதி. இவரை நீ ஏற்றுக்கொண்டு ஜீவனை அடைந்த அந்த மரணத்தையே நீ ஆளுகை செய்யலாமா? எப்படி? சௌக்கியம். ஆண்டவர் விட்டப்பாடு இல்லை மனுஷனை. ஏதே தோட்டத்தில் சொன்னதுதான். ஜீவ விருட்சத்தை கனி வேட்டேனா நீ நன்மத்தை மறியத்தக்க கனி. இது புதிய ஏற்பாட்டில் பவுல் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால இப்பவும் அதே தான் சொல்றாரு. ஜீவ விருட்சத்துக்கு கனியிலேருந்தா நீ ராஜா மாதிரி தேவனுக்காக ஆளுகை செய்ய. நன்மத்தை மறியது மரணம் ஆளுகை. அவர் மாறவே. நான் கர்த்தர், நான் மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்று என்றோ அதே மாதிரி பிசாசும் மாறல. நான் பிசாசு, நான் மாற. பைபிள் அப்படி ஒரு வசனம் இல்லை. ஆனால் பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான்? அவன் காரியத்தை செய்ய வச்சு, அவன் காரியத்தை நிறைவேற்றி அவன் ராஜ்யத்துக்கே கொண்டு போறல அவன் மாறாம இருக்கிறான். இப்போ மனுஷன் முக்கியமானவன். உன்னை நீ லேசாக நினைக்காதே, நீ தான் முக்கியம். இப்போ உனக்கு சித்த சுயாதீனம் கொடுத்துக்கிறாரு. அண்ணன் சொன்ன மாதிரி ஏவாள் போய் கனியை சாப்பிடும்போது ஒரு ஊது இருந்தா ஏதேத்தோட பஞ்சா பார்த்துட்டு இருக்கும். அந்த கோபத்துல என் மகளையாடா கெடுக்க பாக்குறேன்னு சொல்லி கோபத்துல ஒரு ஊதி இருந்தா என்ன ஆயிருக்கான்? கோலை நீட்டாவே செங்கடிலே பழகுது. மோசே கோலை நீட்டினா கடையிலே பழுத்து போயிட்டான். கோபத்துல ஆண்டவர் ஏவாளை கெடுக்க பாக்குற ஒரு ஊதி இருந்தா அவள் தான். ஆனா கம்முன்னு தான் இருப்பாரு தேவநாயகத்தை பார்த்துக்கிட்டு. ஏன்னா உனக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி நீ நான் இயேசுன் பிள்ளையாத்தான் மாறும் நீ சொல்லி பாரு. பிசாசு உன்னை தடுக்க போறான். அவனும் கம்முன்னு தான் இருப்பான். நீ உறுதியாவே இருந்துப்பார். இயேசுனா இயேசுதான், தேவன் தனக்கு முழு உலகம் தான் சொல்லி பாரு. என்ன தடுக்கிறான்? நம்ம ஒன்னும் தடுக்க முடியாது. அப்படிதான் எசராஜாத்தி, ஆபிரகாமு, மோசே அவங்களாம் கர்த்தருக்காக உறுதியா இருந்தாங்க. எந்த பிசாசு அவங்களை மேற்கொண்டுச்சு? தாவீது தப்பு இருந்து தப்பெல்லாம் செஞ்சாங்க. ஆனா மனம் திரும்பி தேவனுக்காக உறுதியா நின்னதுனால எந்த பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களை எந்த பொல்லாத மனுஷன் யாருமே ஒண்ணும் முடியாது. இயேசுக்காக நின்றுப்பார். எஸ்தர் ராஜாத்தி மாதிரி. ஆகாஷ் ராஜாவும் ஒண்ணும் பண்ண முடியல, ஆமானும் ஒண்ணும் பண்ண முடியல.
யாருமே ஒண்ணு பண்ண முடியல. அந்த யசராஜாத்திய நான் விருந்திலே திராட்சசம் பரிமாறி அல்லும் பகலும் உபவாசம் இருந்து என் குலத்துக்காக வைராகியமே நிக்க போறேன்றா எந்த பிசாசும் யசராஜாத்தி ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா தேவன் சைடில் அவ்வளோ உறுதியா இருந்தா. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்ன பாயிண்ட்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் அல்லாமலும் ஒருவனுடைய மிருது பவுல் சூப்பரா இந்த வசனம், இதெல்லாம் முக்கியமான வசனம். ஒருவனுடைய மிருதுனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. உனக்கு எடுக்கல, உலகம் 800 கோடி பேருக்கும் யாரும் மரணத்துக்கு தப்ப முடியாது. மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. மரணம் ஜீவன் வந்து பாருங்க, மரணம் சூக்கே கிரேக்க பாஷையில, ஜீவன் ஜோயே. இயேசு சூக்கே கிடையாது, இயேசு யார்? ஜோயே. கையத்த அல்லேலூயா. இயேசு ஜோயே. ஜோயேனா காட் கைட் தேவரா. இயேசு நானே வழி சத்தியமா. ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்னா, நிறைய ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளும் மரணம் ஜீவனத்துக்கு விளக்கம் பிரிச்சே தெரியல. நான் எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. ஜீவனை விட்டார், இயேசு சிலுவையிலே உனக்காக செத்தார் மரித்தார். அவர் விட்டது ஜீவனை விட்டார். அந்த ஜீவன் தான் மரணத்தையும் பாதாளத்தையுமே ஜெயித்தது. அந்த மரணத்துக்கும் இந்த ஜீவனுக்கும் விளக்கம் தெரிஞ்சா நிறைய வேதமே அத்துப்படியா உங்களுக்கு விளக்கம். அந்த அத்துப்படி தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வேதம் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியுது. மரணம் ஜீவன். முதல் ஜீவனாவே நான் இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஜீவன் மரணத்துக்கு வித்தியாசம். மரணம் நான் ஆதாம் வழியா வர்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஜீவன்னாகா கிரேக்க பாஷையில் ஜோயே, நானே வழியும் சத்தியமோ. அந்த ஜீவன்ல எல்லாமே நல்ல நல்ல காரியங்கள் தான். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவன் கட்ட காரியங்கள். தேவ ரகமான ஒரு வாழ்க்கை, காட் கைண்ட் ஆஃப் தேவத்தன்மை. யோவான் 5:20 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கிறார். இதே மேல கர்த்தர் ஜீவன் உள்ளவர்னு வரும். அதான் நித்திய ஜீவன். எல்லாமே சூப்பர், எக்ஸலண்ட். தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அழியாமை உள்ளது. டார்க் பாயிண்டே கிடையாது ஜீவன்ல. அதே மாதிரி மரணத்துல தேவனுடைய ஒரு காரியங்கள் பிசாசுகிட்ட. அப்போ ஜீவனை அடைந்து ஆர்வார். நீங்க இந்த வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏதோ மனைவி வாழ்க்கையில எல்லாம் போய் டூ ஆர் டை டைன்னா டூ வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாமே கேள்விப்படி, எங்க பார்த்தாலும் கேள்வி. டூ ஆர் டை, டூ ஆர் டைன்னா செய்ய அல்லது செத்து மடி. ஏன் அப்படி சொல்ல? டூ ஆர் லைஃப். கையத்த அல்லேலூயா. இந்த வக்காபுலரி எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. டூ ஆர் டை, சூக்கே மரணமா ஜோயே டையா. மரணத்துக்கு அதிகாரியாக பேச தமது மரணத்தினாலே அடித்தார். ஒரு எபிரே இல்லை, மரணத்துக்கு அதிகாரியாக பேச தமது மரணத்தை ஜீவ மரணம். ஜீவனை கொடுத்து மறித்து மரணத்துக்கு பிசாசு தோற்கடித்தாராம். அப்போ டூ ஆர் டைனா ஆதாமுக்குள் பிறந்து செய்ய செத்துறான்றான். எதுக்குல வேஸ்ட் ஆகிறேன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படி செத்தானாக்கா இவனுக்கு நினைப்பு இங்கதான் செய்ய முடியல, ஒண்ணும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுற, செத்து தொலைச்சிடறா. டூ ஆர் டை. செத்து அங்க போனாக்கா அங்க பாதா, ஐயோ இங்க அங்கே மேல போத்து வருமா வராதா? அது எல்லாமே மோசமான காரியம். டூ ஆர் லைஃப்னா உனக்கு முடியலையா, ஜீவனையாவது முடியா. ஜீவ சார் தேவன் தர உலகத்து ஏசு சிலுவையில் என்ன பண்ணாருன்னு எல்லாருடைய பாவம் வருது, எல்லாருடைய கடந்து எல்லா அவமான பக்கம்லாம் வருது, ஒண்ணுமே முடியல அவரால். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏசு யார் ஜீவனை விட்டார் சிலுவையில். அவரு உலகத்தில் 800 கோடி பாவம் ஒரு ஆள் மேல வந்து என்ன ஒன்றும் முடியல. அதுக்காக தற்கொலை பண்ணாரா, மரணத்தை பேசினாரா, பாவத்தை பேசினாரா, அக்கிரமத்தை பேசுறாரா? அந்த முடியாத கட்டத்தை தான் ஜீவனை பேசுறாரு பாரு. இன்னும் கூட இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான உன்னால் ஒண்ணுமே முடியலையா? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லிப்பார். அந்த வார்த்தை கேட்டு ஏதோ ஒரு அற்புதம் நடக்காம கையத்தட்டு அல்லேலூயா.
மதுரையில் இருக்கும்போது ஒரு செய்தி யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சு. அதில் ஒரு செய்தி தற்கொலை செஞ்சுக்கிற ஒன்றும் முடியல, அவமானம் தாங்க முடியல, கடன் பொருளை தாங்க முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்குன்னு ஒரு செய்தி அப்படின்னு போட்டு ஒரு தலைப்புல ஒரு செய்தி போட்டு நீங்கள் பழைய ஃபேஸ்புக்கில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனால் அந்த செய்தி இருக்கான். ஏன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்? முடியல, அவனால் அவமானம் முடியல, வேதனை முடியல, வியாதி கொடுமை முடியல, சுற்றி அவமானம், வெக்கம், நெந்த, ஒன்றும் முடியாது. என்ன பண்ண முடியாதவன் தான் தற்கொலை. யாரும் விளையாட்டுக்கெல்லாம் யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. பேர் கெட்டு போயிடுச்சு, அவமானம், வெக்கம், நெந்த. கட்சியில் என்ன பண்றான், தற்கொலை தான் முடியும்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறான். 2 மரணம் இருக்கு பிரியம். ஆதாமின் மரணம், ஜீவ மரணம், கிறிஸ்துவின் மரணம். கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர் இது முதல் பாக்கியவான்களின்றது. அப்போ சாய்ஸ், நீ ஆதாம் மூலமாவும் செத்து பாதாள கிறிஸ்துவின் தேவன் தனக்கு இயேசுஜீவன் பரிமுஜன் கொடுக்கும்போது அங்க தெய்வீக உதவி உனக்கு கிடைக்குது. தேவதூர் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அந்த சிலுவையில யாருக்கு அவமானம், வெக்கம், நெந்த இதெல்லாம் வரும்போது இயேசு தற்கொலை பண்ணல, சூக்கிய மரணத்தை பேசலாங்க. எல்லாருடைய அவமானம், வெக்கம் காரி துப்புறாங்க. நிர்மாணமாக பெண்களாக சிலுவையில அவமானம், வெக்கெல்லாம் வரும்போது அவர் ஆதாமின் மரணம் மறிக்கல, ஜீவ மரணத்தை பேசுறார். கையை தட்டு அல்லேலூயா. அந்த 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 மாதிரி மைண்டை வச்சுக்கோ. நான் தற்கொலைக்கு 7 முறை ட்ரை பண்ணலாம். இந்த பிரசங்கம் பண்றேன் நான். ஏசு வரியா கெட்டு நொந்து வியாதிப்பட்டு அவமானப்பட்டு வெக்க தற்கொலை பண்ண எந்த அளவுக்கு போயிருப்பாரு. 7 முறை தற்கொலை போயிடுச்சு. 7 முறை ஒவ்வொரு அதிசயமா காப்பாற்றப்பட்டேன். அப்புறமா தான் ஒரு நாள் இந்த ஜீவனை பற்றி நல்லா படிக்கும் போது, ஆமா இயேசு அவ்வளோ அவமானத்தை வெக்கல, தற்கொலை பண்ணிக்கல, சூக்கிய மரணத்தை ஜீவ வார்த்தை தானே பேசுறாரு. அதனால என்ன நடந்துச்சு, பிசாசும் தோத்து போனான், அற்புதமும் நடந்துச்சு, உலகத்துக்கு ஆசீர்வாதம், பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அதே சூக்கே தற்கொலை பண்ணானா, இவன் நினைப்பு இங்க அவமானம் தாங்க முடியல, வெக்கம் தாங்க முடியல, தற்கொலை பண்ண நேரம் பாதாளத்து போனா அங்க அதை விட பெரிய அவமானம். இதுதான் என் ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதனால எப்பவுமே உங்களுக்கு ஒரு பேர் சொல்லி வாழ்க்கையில ஒன்றும் முடியல, சூழ்நிலை முடியல, தற்கொலை என்ன பண்ணாது. கிறிஸ்துவை இயேசு ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த வைராக்கியமா இருக்க, சூழ்நிலை மாறிவிடும். அப்போ அப்படி பார்க்குறோம். அப்புறம் அடுத்த வசனம், ஆகியால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அப்போ இங்க பாருங்க, ஆகியால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு வச்சான். ஒரே மனுஷனால எல்லா மனுஷன், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, நம்ம சபையில் எத்தனை கட்டத்துக்கு மிஸ்ஸேறி போய்க்கிறாங்க? 7 பேர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அது டெமோனே பார்த்து 7 கட்டத்துக்கு நம்ம மிஸ்ஸேறி அமைச்சுக்கிறோம். ஆசியாவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு, வட அமெரிக்காவுக்கு, தென் ஆப்பிரிக்கா, அட்டாண்டிகா. ஆளுங்கெல்லாம் சாதாரண மீன் பிடிக்கிற சம்பளம் வருதா, ஒரே ஒரு பெண்ணு தான் எந்த தேசத்துக்கு, ஆப்பிரிக்காவுக்கு. அதனால எல்லாம் ஒரே மனுஷன் ஆதாம் வழியா பிறந்து நண்பத்தை மரியாதைக்காக நீ புஷ்கினால. அப்போ கிறிஸ்துவ நீங்க போய் பிரசங்கம் பண்ண, ஜீவன தேவன் தனக்கு உலகத்து பிசாசுங்க நம்ம தப்பி வைக்கணும். அதுதான் உங்க ஊழியம். அல்லேலூயா. அதனால நம்ம சபை, இன்டர்நேஷனல் சபை 7 கட்டத்துக்கு அமைச்சுக்கிறோம். அவங்க போய் தாமஸ் டீச்சிங்க நல்லா பேசுவாங்க. ஜீவ வார்த்தைய தேவன் ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு உங்களுக்கே ஜீவன தேவன் தன கொடுத்து நீங்களும் சாட்சியா இருக்கிறோம். அந்த மாதிரி 7 கட்டத்துக்கு நம்ம மிஷனரி அனுப்பியிருக்கிறோம். அப்புறம் இங்க பாருங்க, அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேக நீதிமான்கள். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று சொல்லிட்டு பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு உண்டான தீர்ப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு வருது. இதுல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரேவருடைய கீழ்ப்படி அநேகர் நீதிமானாக்கப்பட்டாங்க. அவ்வளவுதான். ஆதாம் வழியா அநேகர் பாவிகள் ஆயிட்டாங்க, இயேசு வழியா அநேகர் நீதிமான ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், பஸ் முடிஞ்சிச்சு. அப்ப இயேசு வழியில போனோமா இல்லையா? அதுதான் இயேசு என்ன பண்ணாரு, எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டு பாவ சாபமான பாதத்தால் வானத்தை பரலோகத்துக்கு போய் சேர்த்தார். வெரி சிம்பிள். அவ்வளோ கிளியரா பவுல் இந்த இடத்துல சொல்றது பார்க்குறோம். அடுத்த வருஷம் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போறோம்.
20வது வருஷம் படிங்க. அப்போ பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய், இந்த பாருங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. பிசாசு பாவத்தை பெருக்கி பெருக்கி விடுறான். நீ கூட சேர்ந்து அவங்க கூட ஜால்ரா போட்டு நீ பெருக்கி பெருக்கி நேரம் போய் அவங்ககிட்டே சேர்ந்துடுற. பாவம் பெருக 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 கிருபையை பெருகி 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 நீயா நானா போட்டி போட்டு பாவம் பெருக நீ கிருபையை கூட்ட கூட்ட அவன் தோத்து போயிடுவான், நீ ஜெயிச்சிருவாய். கையை தட்ட அல்லேலூயா. அப்போ மீறுதல் பெருகும்படிக்கு இந்த இடையில நியாயப்பிரமாணம் பாரு, இது யாரும் வாழ விடாது. நியாயப்பிரமாணத்துக்கு கூட சாபத்துக்கு உட்பட. நியாயப்பிரமாணம்னா நீ செஞ்ச தப்பு, அது தப்பு, இது ரைட்டு, நீதி நியாயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்குள்ள அவன் உயிரே போடும். ஏசு நியாயப்பிரமாணத்தின் படி போல அது பாவம் தெரிஞ்சா பட்டுன்னு ஜீவனே கொடுத்து அவனை காப்பாற்றி விட்டுருவாரு. இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது சில காரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறது. அந்த நியாயப்பிரமாண மனநிலையில் இருந்தால் முதல்ல நீங்களும் கட்டுப்படும், அவனும் கட்டு ரட்சி. நியாயப்பிரமாணத்தில் ரட்சிப்பே வராது. கிருபை தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். நியாயத்தை தான் உலகம் ஃபுல்லாக நியாயத்துக்கிட்டே போக வேண்டியதுதான். அது ஒரு சப்ஜெக்ட் வேற. ஆனால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பாவம் தெரிஞ்சிச்சா பட்டுன்னு கிருபை தேவன் தன உலகத்துக்கு அவனை காப்பாற்றுற வேலையை பாரு. அல்லேலூயா. ஒருத்த விபச்சாரிச்சிலேயே கையும் களமா பிச்சுட்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட அந்த பரிச்சய சத்தியங்கள் என்ன பண்றான்? கல்லுன்றா கொள்றான்றான். இயேசு பட்டுன்னு பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறி கழுவுன்னு சொல்லிட்டாரு. கட்சியில கையும் களமா பிச்ச விபச்சாரி சரி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவனை கொடுக்கணும். அவளுக்கு ஜீவ சொல்ற ஜீவன் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்த அசுத்தாயத்தை அந்த விபச்சாரம் சுட்டி அவளுக்கு போயிடுச்சு. அவ ஆண்டவரேன்றா, ரட்சிக்கப்பட்டாளா இல்லையா? அப்போ இவரு தன்னுடைய ஜீவனை அடைந்து ஆளணும். அதனால கிருபைனா கிருபை சத்தியம் இயேசுதான் கிருபையா அந்த ஜீவனை அவ பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே இப்போ ஆட்டோமேட்டிக்கா பெரியோர் மீது எல்லாம் கை தானா கீழே இருக்கு, எல்லாம் கல்ல கீழே போடுறான். இல்லைன்னா கல்லுந்தே கொண்டு போட்டோம், இவரையே கொண்டு போட்டோம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு தேவனே ஒண்ணு கடவுள் நானும் ஒன்னு ஆக்கடிக்குள்ள தேக்கப்பட மாட்டேன். அப்ப காப்பாத்துறாரா இல்லையா? அதனால பாவத்தை பெருசுபடுத்தி குடும்பத்துல பிரச்சனை உண்டாகிறதுனால நீயும் சபிக்கப்பட்டு அவங்களும் சபிக்கப்பட்டு பிசாசு ரொம்ப சொந்த பின்னாடி கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டுனா அவனுக்குள்ள இந்த விபச்சார சுற்றும் போயிடுச்சு. பரிசுத்தாவே அவன் மேல ஏறிக்கிச்சு. அவளும் ஆண்டவரேன்றா. போ இனி பாவம் செய்ய காப்பாத்தி விட்டா கல்லுக்கு நியாயத்திற்கு எல்லாம் கல்ல கீழே போட்டு எல்லாமே தேவன் செயல். அல்லேலூயா. அதனால்தான் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக என்ன படிச்சோம்? அல்லாமலும் ஒருவனுடைய பெறுதினாலே ஒரு மனுஷன் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாக கேரண்டி. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழைத்து கொடுத்தா கேரண்டி ஜீவனை அடைந்து ஆழ்வாய். அடுத்ததுல ஆகியால் ஒரே மீறுதலால் எல்லா மனுஷரும் வாக்கடிக்குள்ளாக தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிடுச்சு. எல்லாம் ஒரு மனுஷன் பிரச்சனை தான். அன்றி ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியா அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமானாக்கப்பட்டார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தை காட்டி 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 நீ தப்பு செய்த என்ன இருந்தாலும் நீ செஞ்ச தப்பு தான் சொல்லி 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 அவளை ஒன்னும் மற்ற குற்றமடைச்சா அவளை சாகடிக்க போறியா இல்ல கிருபையை காட்டி அவளை காப்பாற்ற போறியா? சொஸ்த புத்தியோட என்ன பண்ணுவான்? அதுக்காக நான் தப்பு செஞ்சாலும் கிருபன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி. ஆனா நியாயப்பிரமாணத்தின் படி போனா அது கரெக்டா அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து அவனை சாகிச்சு அவன் பாதாளத்தை அமைச்சிடணும். அதுதான் நியாயப்பிரமாணம் செய்யும். கிருபை என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு இயேசு தன் ஜீவனை கொடுத்து இயேசு ரத்த சகல பாவம் நீக்கி அது என்ன பாவமோ பாவ சாபம் மண்ண தரித்தெல்லாம் நீக்கிட்டு பசுத்தா ஏறிக்கி அவளை பசுத்தப்படுத்தி அவளை காப்பாத்து. அப்போ கிருபையில நல்லா மெச்சூர்ட் ஆகணும். அல்லேலூயா.
அப்போ பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு. இப்போ பாவம் பெருகிச்சுன்னு வச்சுக்கோ, நீ இதே என்ன இருந்தாலும் தப்பு தாண்ட இப்படியே பேசி இந்த ரெண்டில் தீ ஊத்துற மாதிரி சத்தமீன் பாவம் பெருகி பெருகி பிரச்சனை புத்திட்டே போவோம். இந்த கிருபையை தெரிஞ்ச ஒருத்தன் வந்தானாக்க பட்டுன்னு எரியிறத்தையே தண்ணி ஊற்றி அணிக்கிற மாதிரி சீவசர தேவன் தனக்கு பட்டுன்னு தீ அணிக்கிற மாதிரி ஆச்சிடுவான். இந்த கிருபையை காட்டாதவன் நியாயப்பிரமாணத்தை காட்டி எரியிறல தீ ஊத்துற மாதிரி பிரச்சனை வளர்த்துக்கிட்டே போகும். அப்போ பாவம் பெருகின இடத்துல ஏசு என்ன பண்ணாரு? கிருபையை காட்டினார். இப்போ லேகன் பிசாசு பிச்சவனை பார்த்து என்ன பண்ணார்? ஏசினாரு. பாவம் பெருகி போச்சு, அவனை எல்லாரும் சப்தி நீ மனுஷனாடா முதல்ல பொண்டாட்டி சப்திருப்பா, குடும்பத்துக்கு சப்திருப்பாங்க, அந்த ஏரியாவுக்கு ஜனங்க சப்தாங்க, நியாயப்பிரமாணம் அவனை சப்தி பிசாசு பெருகி போச்சு. அவனுக்கு பெருகி போச்சா இல்லையா? ஒரு பிசாசு, 4 பிசாசு, 10 பிசாசு, 100 பிசாசு, அப்புறம் யார் 2000 பிசாசு, முடிவே இல்லை. மறக்க நேரம் பாதாளத்துக்கு மனுஷா தான் செய்வான். ஏசு மட்டும் பாரு, அவனை பார்த்ததுமே பட்டுன்னு எரியிறத்தை அடைக்கிற மாதிரி அப்படியே ஒரு நதி, ஜீவ நதி போய் பட்டு பாவ ஓடி அசுத்தாவி ஓடி பசுத்தாவெல்லாம் இறங்கி 2000 பட்டு விட்டு அசுத்தாவி அவன் சொஸ்த புத்தி அடி எவ்வளவு வேலை பார்க்கறாரு பாரு. கிருபை எவ்வளவு வேலை பார்க்குது. கையை தட்டு அல்லேலூயா. அதுதான் பெஸ்ட் வழி அதுதான். என்ன பண்ண, என் தாய் என்னை பாவத்தில் கருத்து தான் துர்குணத்தில் வரும், அவன் அப்படிதான் செய்வான். நீங்கெல்லாம் சேட்டை பண்ணாக்க ஒரு விதத்தில் உள்ளத்தில் நைட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நானும் சேட்டை தான், நீயும் சேட்டை தான். கிருபை, அந்த கிருபைன்னா சாதாரண ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். ஜோயே சூக்கையில் பொந்துட்டான், ஏவாள் ஆதாம் பண்ண பாவத்தில் பொந்து அவன் சேட்டைக்காரனாக்குறான், அவனை நியாயத்துக்கு கடிந்து கொள்றான், புத்தியை சொல்ற எச்சரிக்கிறான். ஆனா ஏசு தன் ஜீவனை கொடுத்ததுமே அவ்வளோ பாவத்தை 2000 பிசாசு துரத்துற அளவுக்கு பாவத்தெல்லாம் நீங்க பசுத்தாவையெல்லாம் இறக்கி சொஸ்தபு செஞ்சு வஸ்திரம் செஞ்சு இயேசு பார்த்து 100 பிசாசு மகனாதவன இயேசு தேவட பிள்ளை அவன் தெக்க போட்டு போய் அவன் போய் கிருபை காட்டி அவன் பிரசங்கத்தை பண்ணி எல்லாம் ரசிக்கப்பட்டான்னு போடப்பட்டுக்குது. அல்லேலூயா. இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் சொல்றனா, நீ இயேசு ஏற்றுக்கூட நீ எவ்வளவு முக்கியம் தேவை பாரு இந்த உலகத்துக்கு. அதுதான் சொல்றாரு இயேசு, இந்த நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கே உப்பாக்கி சாதாரணமாக நினைக்காத. நீ இயேசு ஏற்று அந்த கிருபையை தேவன் தனக்கு கொடுத்து யாருக்கு கொடுத்தாலும் அது வேலை பார்க்கும். கிருபை ஆண்டு கொண்டது ராஜாமா தேவன் இயேசு தேவனுக்கு ஆதம் முழு உலகம் இதெல்லாம் கரெக்டா செய்யணும். மரணம் எப்படி? பாவம் மரணம் தேவன் தனக்கு தான் ராஜா மாதிரி. மரணம்னா மரணம் முடிவு, அதுக்குள்ள பாவம் வியாதி வறுமை எல்லாம் மரண சக்திகள் இது ஆண்டு கொள்ளுது. அப்போ பாவம் பெருகினத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கானான் சிறிய மக விசுவாசனால் கொடியே வேதனைப்பட்டுக்கிறான். அங்கே ஆத்தாளுக்கு கிருபை பற்றி தெரியல. அந்த பொண்ணை நினைச்சு வாய்க்கு வந்த விடியெல்லாம் பேச்சிருப்பா. என்னதான் பெத்த பெண்ணா இருந்தாலும் ஏதாவது சேட்டை பண்ண என்ன கிருபை காட்ட முடியல. இது செய்யாத அதை செய்யாது இப்படி செய்யாத வந்தவளே போன இப்படி திட்டுறாங்களா இல்லையாப்பா? என்ன நானே வியாதி பண்ணி எங்கள் அப்பா பயங்கரமாக பேசுவார். கிருபை தெரியல, அப்படிதான் பொறுத்துக்கிறாரு. அது பேச நான் மனவேலை தெரியாது. அது பிசாசு பெருக காணாண்டி பிசாசு கொடிய வேலைப்பட்டு கட்சியில் பொறுக்க முடியாது. நம்ம இயேசு பற்றி கேள்விப்பட்டு இயேசு கிட்ட அந்த கதையெல்லாம் தெரியல உங்களுக்கு. அப்போ இயேசு அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? அவரு 2 வார்த்தை பேச்சு என்ன சேட்டை பேச்சு, அது ரொம்ப சினிமா பார்க்கும், கெட்ட பசங்க கெட்ட வழக்கெல்லாம் அது அப்படி பேசி நியாயத்துக்கு இருந்தாருனாக்கா இன்னும் 2 பிசாசு. இயேசு எவ்வளோ யாரோ இவன் எங்க இருக்கிறா அவ தோர்த்துக்கிறான். நான் பிள்ளைகள் போய் நாய்க்குட்டிகளுக்கு போடுங்க நல்லதெல்லாம் அதே சொல்லி பார்க்குறேன். ஆனாலும் விட்ட பாடுறேன், நாய் கீழே இருந்தா தின்னுமேட்டா. அப்போ நானே ஜீவ, ஆமா ஜீவப்பம், ஜீவ சரீரம், அவர் தான் அப்பம். அது என்னாச்சு? ஜீவப்பம், ஜீவ தழுப்புகளால். ஆமா அப்படி சொல் சிறிய விசுவாசம் ரச்சு பூன் மகள் சுகமானாள். அப்ப என்ன பண்ணாரு? ஜீவ சர்வம் ஜீவன தேவனுக்கு ஆதாம் முழு உழுத கொடுத்தது. உள்ளக்கிற நாயினா பிசாசு. அந்த பிசாசு போயிட்டு பசுத்தாவி இறங்கி சொஸ்த புத்தி அடைஞ்சி போய் பார்த்தா என்ன ட்ரெஸ்ஸு என்ன குதுகலாம், நம்ம வீடா நம்ம பொண்ணா, தலை சீவி மையெல்லாம் வச்சு லிப்டிக்கெல்லாம் போட்டு நடந்திருக்காதா? ஐயா நடந்திருக்கா? பேய் பிச்சுக்கலாம் எப்படி இருப்பாங்க? வீட்டை கழுவ மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பாத்திரம் கழுவ மாட்டாங்க. பிசாசினால் கொடிய வேலைப்பட்டு கிருபையை காட்டுறதுனால அவ்வளோ அந்த கிருபை உனக்குள்ளே இருக்கிறது. அந்த கிருபையில நீ நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டினா நீ எங்க போனாலும் உலகத்தில் எங்க போனாலும் 5 கட்டத்தில் 7 கட்டத்துக்கு மிஸ்டரி அமைச்சுக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் அந்த டீச்சிங் யூடியூப்ல அவங்க எல்லாம் பார்ப்பாங்க அந்தந்த இதுல கட்டத்துல இருந்து. அதனால நீங்களும் கத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமா நம்ம டீச்சிங் எளிய டீச்சிங். யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, ஒன்று ஒரு சேனல், எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது.
இதே டீச்சிங் தான் 24 மணி நேரம். பாஸ் எஸ்ஐ ஜார்ஜ் ஐயாவுக்கும் பாஸ் எவ்டே ஜார்ஜ் அவர்கள் பாலையாவுக்கும் கொடாட கோடி நன்றி. நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க எனக்கு டெய்லியும். அல்லேலூயா. அதனால சரி, இப்போ முடிப்போம் கதையை. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்போ நல்லா கிருபை. ஆதியிலே வார்த்தை என்ன? அந்த வார்த்தை தேவனுடைய, அந்த வார்த்தை தேவனாயது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். அந்த கிருபை சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர். இயேசு நானே வழிய சத்தியமோ, அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்கு நாமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அதனால் பட்டு பட்டு நடக்கலேன்னு கவலைப்படாத. ஏதோ ஒரு பிசாசு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு காரியத்தை போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, எங்க வேணா போங்க. ஆனா கிறிஸ்துவை கொடுக்கறதுல நல்லா மெச்சூர்டா இருங்க தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்போ இயேசு மத்திய மார்க் லூக்காகும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. ஓடி 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 நானே நல்ல மேய்ப்பன், தீவிரவாதக்காரன், லேகோன் பிசாசு பிடிச்சவங்க, அன்னைக்கு எல்லாம் ஜனங்க இருதை நறுங்கிட்டு போனது எல்லாம் பிசாசு கிட்ட பாவம் பெருகிட்டு எரியில தீ ஊத்துற மாதிரி தான். எல்லாம் பிள்ளையும் பாவம், அப்பனும் பாவம், ஆத்தாலும் பாவம், சொந்த பந்தம் எல்லாம் பாவம். மீண்டே வர முடியாது இயேசு இல்லைன்னா. ஆனா இயேசு மட்டும் எல்லாருக்கும் ஜீவ சொல்ற தேவன் தனக்கு உழுது அசுத்தாவில பசுத்தாவில 12 தயா ஊழி சொல்லிட்டே போறார். மனுஷங்கிட்ட அந்த யாரும் அவன் பேரு சொல்ற மாதிரி, நீங்களும் என்னை விட்டு போய்விடுங்களான்னு கேட்கிறார் சீசர். அவருக்கு இது கடினமான உபயோகமாக அந்த அப்பத்தை புஷி திராட்சை பானம் சொல்லும் போது கீழே கேட்பாரு, எல்லாம் போயிட்ட நீங்களும் போயிட மனதா இருக்குன்னு சொல்லும் போது அந்த பேரு சொல்லுவான், யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே, நித்திய ஜீவவசம் உம்மிடத்தில் உண்டே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க போவான்? எல்லாம் அச்சு நொறுக்கிற அப்படி சாப்பிட்ற மாதிரி தாங்கிறாங்க மனுஷன், மிருக மாதிரி. உன்னை விட்டு நான் எங்க போக முடியும்? அதனால தான் அப்போ சொல்லலாமா நான் பவுலு, யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே? பெத்த தாயி பெத்த தகப்பன் ஆதாம் வழியா வந்துட்டாங்க, சத்தியம் தெரியல, தாயே சபிக்கிறா, தகப்பனே சபியா. எங்க அப்பா சபிச்சார்னா அப்படி சபிப்பார், பயங்கரமா சபிப்பார். ஏன் ஒண்ணு தெரியல, சன்மார்க்கம் தான். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய், இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தகப்பன், இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், 100க்கு 100 ஆசீர்வாதம். அதுவும் தாமஸ் சுலசிராமன் செய்தியை டெய்லி கேட்கிற சகோதரன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிற பாருங்க. ஒரு சாட்சி சொல்ற பாரு, டெமோ போட்டு காட்டுற பாரு, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாடா, நீ 2 பேர் வாடா. நீ அந்த பக்கம், நீ இல்லை இந்த பக்கம். இவங்க 3 பேர் ஒரு தாய் பிள்ளைங்க. இதுல அவன் இயேசு ஏற்றுட்டு தாமஸ் பெங்களூர் பிரம்மபுரம் FGCக்கு வாரம் வந்துடுறான் சர்ச்சைக்கு. யாரு? கௌதம் வந்து தாமஸ் சுலேஸ்வரம் பாஸ் செய்து நல்லா கேட்குறான். இவனுக்கு அவன் பெரிய அண்ணன், இவன் சின்ன அண்ணன், அவன் பெரிய அண்ணன், இவன் தம்பி. இவன் வந்து இயேசு ஏற்றுக்கல, ஆதாம் வழியா வந்துட்டான். அவன் யாரு? பெரிய அண்ணன். இவன் யாரு? இவன் தம்பி. இவனு ஏசு. இவன் வந்து கெட்ட பழக்கம், ஏகப்பட்ட கெட்ட பழக்கம். செல்வராஜி கேட்டு பாரு அங்க அம்மாவை. சேட்டனா சேட்டை, குடி பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், எல்லா பழக்கம் இருக்குது. போய் எல்லாம் பண்ணி உடம்பு கட்டி எல்லாம் கட்டி CMCல போய் சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த அண்ணன் யாரு? சின்ன அண்ணன், தம்பி பார்க்க. இவன் ஏசு ஏற்றுக்கல. ஏசுனா அவங்க அண்ணங்காரனே சண்டை. ஏசுனா பொத்துக்கிட்டு ஒரு கோபம் இருக்கு. இவர் வந்து ஏதோ ஒரு தெய்வத்தை வந்தீங்கன்னு. ஆனால் ஏசு இல்லை. இவனை பார்க்க போற CMCல ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறார். யாரு? தம்பி, கூட பிறந்த தம்பி. அவன் பெரிய அண்ணன் ஏசு ஏற்றுட்டு தாமஸ் சுலசிராம சர்ச்சைக்கு வராரு, பிரம்மபுரம் சர்ச்சைக்கு. காது கீஞ்சு போச்சு, ஜீவன் 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 கேட்டு. இப்போ அந்த சின்ன தம்பிக்கிறாரு, ஏசுனாவுக்கு கோபம் வந்துருவாரு, ஆதாம் வழியா பிறந்தவர். இவன் CMCல ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறான். இப்போ சின்ன அண்ணன் வந்து தம்பியை பார்க்க போகும்போது, என்னடா இவ்வளோ வியாதிக்குது, இவ்வளோ கஷ்டங்குதுன்னு சொல்லி, என்னடா இவ்வளோ ஆயிட்டாடா, இவ்வளோ பில்லு போட்டாங்களடா, இவ்வளோ காசு இல்லடா பஞ்சப்பாட்டு பாடுறாரு. எப்படா என்னடா ஏதான்னு சொல்லி நாக்கு சப்படி எல்லாம் இது பண்ணிட்டு, ஐயோ இப்படி ஆகிட்டே இப்படியே பேசிக்கிறாருன்னு வச்சுக்கா. ஏதோ எல்லாம் கொடுத்தாக்கா, இது எரியில தீ ஊத்துற மாதிரி தானே. இவனால் ஒரு லாபம் கிடையாது. அவனு கேட்டு 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 சிலது என்ன இப்படி ஆயிடுச்சா, இது அப்படி ஆயிடுச்சா, இப்போ டாக்டர் என்ன சொல்லிக்கிறாங்க கேட்குறாங்களா இல்லை விசாரிக்கிறாங்க. எல்லாம் மைண்டு மாம்சம் செய்தான். இவனால இவனுக்கு ஒரு லாபம் இல்லை. இன்னும் கொஞ்சம் போனால் இன்னும் இவனுக்கு இதாகி இன்னும் ப்ரெஷர் கூடி இவனால் ஒரு லாபம் கிடையாது. போ, மாம்சமானது
ஒன்றுக்கு வராது. இவன் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் தம்பி வராரு, தாமஸ் சர்ச்சுக்கு போற பெரிய அண்ணன் வராரு. யாரை பார்க்கறதுக்கு? தம்பியை பார்க்குது. பெரிய அண்ணனுக்கு அவ்வளவுதான். ஆமா, பரிதாப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, இப்படி ஆயிட்டாரு அப்படின்றாரு. கட்சியில பார்த்தா இன்னொரு அண்ணன் வராதுன்னா நல்லா இருந்து போது அவன் சொல்ற பேச்சாலும் இன்னும் 2 பிரஷர் கூடி இன்னும் இது முத்தி போச்சு வியாது. எரியல தீவிரம். ஏன்னா கிருபையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் அண்ணங்காரன் மூஞ்சி பார்த்தா எனக்கு பிரஷர் கூடி போச்சு. அண்ணங்காரங்க நம்மள பார்த்தா நடக்குதா இல்லையா? பார்க்க வரவங்களா எப்படி வருவாங்க? நாளைக்கு போயிட்டு மாதிரியே இருக்கும் அவங்க பேசுறதா, விசாரிக்கதெல்லாம் பார்த்தா அப்படிதான் வருவாங்க. அவங்கள பார்த்தா வராதுதான். அதுதான் சில பேர் சொந்தக்காரங்க எல்லாம், சில பேர் நல்ல ஞானவான் யாரும் வரக்கூடாதுனாலும், யாரும் சில பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாதுன்றது இதுதான் காரணம். இன்னொரு பிரஷர் கூடிடுறோம் வந்து பார்த்தாங்கனாக்கா. அந்த மாதிரி பெரிய அண்ணன் வந்து அத்தை சொல்லி ஒரு பிரஷர் கூடி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து தம்பிக்காரு வராரு, 2 வீலர் எடுத்துன்னு வராரு. கூட பிறந்த தம்பி தான், எல்லாம் 3 பேரும் அண்ணன் தம்பி தான். இவர் தாமஸ் சுல்லிஸ்லாமன் டீச்சிங் கேட்டு கேட்டு காது கீஞ்சி போச்சு. போய் தம்பிக்காரன் பார்த்தது 2 வார்த்தை பேச தலைமை, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக உரிமையா ஜெபிக்கிறான். என் தம்பி பாவத்துல போந்துட்டான், பிசாசு வியாதி கொடுத்துட்டான், நான் ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானதான் திருவுரு நல்லா எடுக்கிறேன். பாஸ்டர் தாமஸ் சொல்றது FGCI வெள்ளூர் சபையிலிருந்து நான் செய்தி கேட்கிறேன். தலைமையில கை வச்சு ஏசு கிறிஸ்து ஜீவ சர்வ ஜீவரத்தான் செல்வராஜ் பிதா குமார் பசுதாவியை உங்களுக்கு கொடுக்குறேன். இவன் பேர் சொல்ல ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாது அந்த பாச சொல்ற மாதிரியே ஜெபிக்கிறேன். ஆதாம்ல தொடங்கி முழு உலக சுவாசம் தேவ நீதிட்டு உயிர்த்தது பிதா குமார் பசுதாவிக்கு உம்முடைய நாவும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேர்த்தான். என் தம்பி நாங்களே கடற்பட்ட இவன் ஆதாம் உம்முடைய நாவும் உம்முடைய எங்களை எந்த சொத்தையும் ரத்து கொள்ளுன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. கடவுளுன்னு ஒருத்தர் இருந்தா ஜபத்து கேட்பாரு, கேட்கப்பட்டாரா? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகி போச்சு. யார் மூலமா? பெரிய அண்ணன் மூலமா. சின்ன அண்ணன் மூலமா ஒரு லாபம் இல்லை, 5 பைசா கூட இல்லை. போ அல்லேலூயா, கையத்தட்டு. அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்ட அண்ணன் மாதிரி கருத்தா ஜெபிச்சா எல்லாரும் குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவா போய் நீ விட்டாரோ. அதனால்தான் சொல்லுது, யார் உதவி செய்யறாங்களோ உதவி செய்ய, நீங்க பண்ற உதவி ஆவிக்குரிய உதவி, பரலோக உதவி. கான்பிடன்ஸ் தைரியமா தேய்தா தேவதூதன் வந்துத்தான் ஆகணும், பரிசுத்தாவி அற்புதம் செய்து தான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டே தெரியணும். எப்படி நன்மை தேவையா தேவன் தனக்கு பிசாசு உரிமையா வரானோ, அதுபோல ஜீவ விஷயத்திலே தேவன் தனக்கு ஆதம் ஃபேக்டா குதினா பரிசுத்தாவி வந்தே தீர்வார். அந்த இடத்துல அற்புதம் நடக்காம இருக்காது. அப்போ தம்பி செல்வராஜுக்கு பெரிய அண்ணன் ஆசீர்வாதம் வந்தாரா, சின்ன ஆசீர்வாதம் வந்தாரா? பெரிய. அப்போ நீங்க தான் ஆசீர்வாதம். ஏசு ஏற்று நீங்க தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அப்போ சின்ன என்ன பண்ணாரு? தம்பி பார்த்து எரியிற எண்ணில எரியிறத்தில எண்ணெய் ஊத்திட்டு போனாரு. இன்னொரு அதனால ஏசு இல்லைன்னா நீங்க அந்த மாதிரி தான் இருப்பீங்க. நியாயப்பிரமாணம் இல்லை. ஜெபமல்லமா? அப்போ பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமா, சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் இங்க சொல்லுங்க. தூரத்தில் உங்க அப்பா அம்மா ஆதாம் மொழியா பார்த்துட்டாங்க. நன்மை தேவை சுயநீதி அநீதி தேவதற்கு பிசாசுக்கிட்ட ஏதோ ஒரு பிசாசு துருக்கிங்கிறான், திருறான், கொன்றாய்க்கிறான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவா அது பரிபூர்ணப்படும். அதை ஜீவ சொல்ற தேவ நீதிட்டு ஊத்தல. எங்க அம்மா பேர் சொல்லி, அம்மா அக்கா பேர் சொல்லி, தங்கச்சி பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, நீங்க இங்க தேவன் தனக்கு ஆதம் இங்க சொல்லு அசுத்தாய்வர் பசுத்தாய்வர் தேவதூர பணிவிடை செய்ய. நீங்க குடும்பத்துக்கு உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? பாவம் பெருகிட்ட பிறகு குற்றமனசாட்சி ஆகி டிஸ்கரேஜ் ஆகி அவமானப்பட்டு வெக்கப்பட்டுறாங்க. பிசாசு எரியில தீ ஊத்தி 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 பிசாசு மேல் பிசாசு பிரச்சனை மேல் பிரச்சனை கட்சியில மரணத்துக்கு போய் அவங்ககிட்டே போய் சேர்ந்து பாதாளத்துல. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவம் இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு இயேசுகிட்ட தான் இதெல்லாம் கத்து. இயேசு எல்லாருடைய பாவம் எல்லாருடைய பாவம் சாபம் மண்ணெல்லாம் வந்துச்சு. அவர் தலைமையில் கை வச்சு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு 3ஆம் நாள் வந்துருப்பாங்க. அவ்வளோ பாவத்தை சாப்பிட்டு பிதாவி படிக்கிற ஆவி ஒப்பித்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஈட்டாளுக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை குத்தாரு பாருங்க. 3 நாள்ல எல்லா பாவட்டு மனு பசுத்தாவி தேவதூரால் வானத்து இந்த சுவிசேஷத்தை இந்த சுவிசேஷவனை உலகமெல்லாம் போய் சொல்லு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமா கிறிஸ்துவேஸ்வர மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆயிடலாம். கையத்தட்ட அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மை சோத்தரிக்கிற ராஜா, ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம். பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகி சொல்லப்படுது. பிசாசு பாவத்தை கூட்டிகிட்டே இருக்கும்போது
நாங்களும் அவனோடு சேர்ந்த கவலையோட வெறுப்பு. இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத. கவலைப்பட்டா பிசாசை கூட்டு சேர, வியாதி முத்திட்டே போவோம், பிரஷர் கூட்டிகிட்டே போவோம், தரித்திரம் அவமானம் கடன் தொல்லை கூட்டிட்டு மரணத்தில் போய் முட்டிடும். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால் சரி. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்தை கனி, நன்மை தீமை கனியில சாப பாவம் மரணம் தரித்திரம் பாதாளம் எல்லாமே இருக்குது. இயேசு ஜீவல தேவி நீதி இயேசு சாமட்ட அகாப்பி அன்பு அன்பு சமாதானம் சந்தோஷம் தேவி நீதி உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தான் இன்னைக்கு ஜீவல தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழுவதுக்கு அசுத்தாய் தருத்தி பசுத்தாய் இருக்கி ஆடுறே பிசுவாசிக்கிறதுக்கு அநேகர் இப்படியாக தப்பி வைக்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பயன்படுத்தபடி ஜபிக்கிறதா. பயப்படாதே, கலங்காதே, திகாதே. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள். அந்த இயேசு தேவனீதி உயிர்த்தலுமா இருக்கு. தேவன் தனக்கு ஆதாமத்து முழுவதுக்கு அசுத்தாய் தர பசுத்தாய் இருக்க. பாவம் பெருகிற இடத்துல ஆடுறே பாவத்தையே கூட்டுற மாதிரி கிறிஸ்துவ தேவன் தனக்கு அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கு. நானே திராட்சை நீங்கள் கூடிய ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகள் வாசப்படி கிறிஸ்துவில் எடுத்து இந்த அநேக ஆசுவாதமாக இந்த செய்தியை கேட்க பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதா. முழு உலகத்தை 800 கோடிக்கு அதிகமான ஜனக்கு ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. உலகம் குட்டி பாதாளமா நோவா காலத்தான அப்படியே மனுஷகுமார் காலத்தான இருக்குது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு 800 கோடி பேருக்கு இடைவிடாம எக்காலத்து கொடுக்குற தாவே. 5 கட்ட ஜனங்களுக்கு கொடுக்குற தாவே. இடைவிடாம கொடுக்குற எக்காலத்து கொடுக்குற சோந்து போகாமல் கொடுக்குற தாவே. 24 மணி நேரம் இயேசு ஜீவன் பரிவுரை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்கும். அலையலையாய் பசுத்தாவே பூமி எங்கும் 5 கண்டங்கள் அசுவாட்டு தாவே. தேசங்கள் அரசுவாட்டு தாவே. கிறிஸ்து ஜீவன் தேவநீதி உயிர் பரலோகராய் வானத்துக்கு சகல கோடாகோடி இடைவிடா கட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறதா. பசுத்தா இறையிட்டே இருக்கா, அசுத்தா ஓடிட்டே இருக்கா. பசு தேவன் 2ஆம் வரைக்கும் உலகத்தை ஆயத்தப்படுத்தபடி ஜெபிக்கிறதாவே. ஒரு மாபெரிய ஏபிளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகலவாரும் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வரும் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூகுள் பேல பண்ண என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாங்க.